நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 27. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்றதம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று மரியாவை திரு அவையின் தாயாக நினைவு கூர்கின்றோம். இந்த நினைவு 2018 ஆண்டே இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கத்தோலிக்க வழிபாட்டு நாட்காட்டியில் சேர்க்கப்பட்டது. காரணம், மரியா கிறிஸ்துவின் தாய். அதனால் அவர் இறைவனின் தாய் மட்டுமல்ல, அவர் திரு அவையின் தாயாகவும், அதாவது அனைத்து இறைமக்களின் தாயாகவும் இருக்கின்றார் என்று உயர்த்தி காட்டுவதற்கே ஆகும். அவர் இறைமக்களின் தாயாக இருப்பதால் அவர் உன்னுடையவும் அவருடையவும் இவருடையவும் என்னுடையவும் தாயாகவும் இருக்கின்றார். அவர் நம் எல்லோருடைய தாயாகவும் இருப்பதால் அவர் அன்புள்ள, பரிவுள்ள, அக்கறையுள்ள, இரக்கமுள்ள தாயாக இருந்து வருகிறார். ஒரு நிறைவான, முழுமையான தாயாக இருந்து கொண்டு எங்களுக்கு எதுவெல்லாம் வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவற்றையெல்லாம் தந்து கொண்டே இருக்கின்றார். அவர் தனது பிள்ளைகளாகிய எங்களுக்காக தம்மை முழுவதும் அர்ப்பணித்தவராக இருந்து வருகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் மரியாவை சிலுவை அடியில் நிற்கும் தாயாகவே எமக்கு தருகின்றது. தமது மகன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தவாறு கடைசி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு கீழே சிலுவை அடியில் நிற்பதை விட வேறொரு இடம் அவருக்கு இல்லை. மகனை படை வீரர்கள், பரிசேயர்கள் சேர்ந்து கொன்று கொண்டிருப்பதால் மரியா பயந்து ஓடிவிடவில்லை. ஏன்? மகனின் பாடுகளை கண்டு அவர் துன்பத்தால், துயரத்தால் நிறைந்து சோர்வடைந்து போகவும் இல்லை. மாறாக முழுமையான அன்பு கொண்டவராய், அர்ப்பணிப்பு, அக்கறை, இரக்கம் கொண்ட உண்மையான ஒரு தாயாக துணிந்தே நிற்கின்றார். பாடுகளையும் சாவையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தனது மகனின் பக்கத்தில் மரியா நிற்கும் போதே யோவானை மரியன்னையின் தாய்மையின் பராமரிப்பில் ஒப்படைப்பதோடும் மரியன்னையும் யோவானிடம் கையளிக்கின்றார். இதற்கு திரு அவையின் தொடக்க தந்தையர்களும் இன்றைய திரு அவையின் படிப்பினைகளும் அனைத்து இறைமக்களும் மரியன்னையின் தாய்மையின் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்றும், அன்னை மரியா அனைத்து இறைமக்களின் தாய் என்றும், அதாவது திரு அவையின் தாய் என்றும் விளக்கம் அளிக்கின்றனர். இந்த எமது தாய் இன்று விண்ணகத்தில் வீற்றிருக்கின்றார். ஒரு தாய் எனப்படுபவள் வாழ்வு தருபவளே ஆவாள். எமது விண்ணக தாயும் தன் மகன் சிலுவையின் மூலம் வெற்றி கொண்ட அருளை எம்மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அருள் வாழ்வு தந்து கொண்டே இருக்கின்றார். எமக்கு வேண்டிய எதையும் அவள் தராமல் வைத்திருப்பதில்லை. தன் பிள்ளைகளோடு கனிவாக இருப்பவளும் ஒரு தாயே ஆவாள். அவ்வாறே மரியாவும் எம்மீது கனிவு கொண்டுள்ளாள். அவளை நோக்கி நாம் மன்றாடும் போதும், அவள் பக்கம் நாம் திரும்பி நிற்கும் போதும் தனது கனிவான அருளை எம்மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றாள். மரியாள் மீது கொள்ளும் இத்தகைய அன்பை இதுவரை உணராதிருந்தால் அவளது இன்றைய நினைவு நாளை பயன்படுத்தி எமது வாழ்வில் அவள் ஆற்றி வரும் பங்கை நினைத்து கொள்வோம். தங்கள் தாய்மாரின் அன்பை புரிந்து கொள்ளாத பல பிள்ளைகள் தம் தாய்மாரை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறார்கள். மரியாள் மட்டில் எமது உறவும் அவ்வாறே இருக்கலாம்.
அவள் விண்ணகத்தின் தாயாக இருந்து வருவதால் எம்மேல் கொள்ளும் அன்பை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாமலே இருப்போம். அவளை நாங்கள் விண்ணகத்தில் நேருக்கு நேராய் சந்திக்கும் வரை எம்மேல் அவள் கொள்ளும் அன்பை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாமலே இருப்போம். மரியா எப்போதும் எமது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை இன்று தியானிப்போம். எமது துன்பத்திலும் இன்பத்திலும், சோதனை நேரத்திலும், குழப்பமான நேரத்திலும் அவள் அருகிலேயே அமர்ந்திருக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வோம். செபம். மரியே, நீ எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவாயாக. ஆமென்.